அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இங்கே பாருங்கள், இது வந்து காஞ்ச சாணி, மாட்டுடைய சாணி, காஞ்ச சாணி. இதை வந்து நம்ம செடிகளுக்கு போட்டோன்னா இது ஒரு நல்ல உரமாக இருக்கும். சூப்பராக. இதை வந்து அப்படியே போடாமல் பச்சை சாணம் போடக்கூடாது, காஞ்ச சாணி போட்டு அதில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். இது நல்லா ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊறணும். இது ஊறின பிறகு தான் நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றணும். இது ஃபுல்லாக ஊறட்டும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து நீர் வழியாகவும் பயன்படுத்தலாம், அதாவது தண்ணியாகவும் கொடுக்கலாம், செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம் இதை கலந்து. அதே வந்து பச்சை சாணத்தை வந்து எப்போதுமே வந்து நம்ம அப்படியே செடிகளுக்கு போட்டுறக்கூடாது, உரமாக போட்டுறக்கூடாது. அப்படி போடுறதுனால செடிகள் வந்து நம்ம அந்த செடியை வந்து நம்ம பச்சை சாணமாக போட்டோன்னா அந்த செடி வீணாக போயிடும், செடி செத்து போயிடும். அதனால வந்து இது போல் வந்து ஒரு பாத்திரத்தில் இது போல் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த சாணியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 5 நாள் ஊறி இருக்குது இந்த இதை வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய பக்கெட்டில் வந்து தண்ணி ஒரு 3/4 வாளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நாம் வந்து இந்த கரைச்சி வச்ச அந்த சாணத்தை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். நம்ம பாருங்கள், இது போல் வந்து நல்லா தண்ணியில் கலந்தும் நம்ம இந்த கரைச்சி வச்ச சாணத்தில் கீழே அந்த அடியில் அப்படியே அந்த இது இருக்குது பாருங்களேன், சாணம் கரையாமையே. இதை வந்து நம்ம மீண்டும் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு அதை வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம 3/4 வாளி தண்ணியும் ஒரு 1/4 வாளி வந்து இந்த இதுவும் ஊற்றிருக்கோம். இப்போ 1/4 பங்கு வந்து இந்த மாட்டுடைய சாணத்தை அதை ஊற வச்சதை ஊற்றிருக்கோம். இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஊற்றி வரலாம். பாருங்கள், இதை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றி வரலாம். இதனால் வந்து நல்ல செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும். அதே சமயத்தில் வந்து நல்லா பூக்கள் பூக்கும், காயாக மாறும், பூக்கள் எல்லாமே காயாக மாறும். அதே சமயத்தில் இது வந்து செடிகளுக்கு ஒரு நல்ல உரம். பாருங்கள், இதை வந்து நம்ம காய வச்சு உரமாகவும் போடலாம். மண்கலவை ரெடி பண்ணுறோம்ல, அப்போ மண்கலவையோடு சேர்த்தும் இதை வந்து ரெடி பண்ணலாம். முக்கியமாக வந்து இது வந்து நிறைய பூச்சிகள்லாம் வராமல் வந்து தடுக்கும். இந்த தண்ணி ஊற்றி வரதுனால வந்து பூச்சிகள் இருக்காது, அவ்வளோவா பூச்சிகளெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். பூச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை இதை நம்ம ஊற்றி வந்தோம்னா பூச்சிகள் வந்து முன்னாடியே வந்து அது இதாகிடும். ஆரம்பத்திலே வந்து இது வந்து பூச்சிகள்லாம் வராமல் வந்து கட்டுப்படுத்திடும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாட்டு சாணம் நமக்கு வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா, காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. அது நமக்கு கிடைக்கிறப்ப வந்து இது போல் வந்து கரைசலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது, நிறைய அதிகமான சத்துக்களும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து இதை நாம் ஊற வைக்கணும்னா 24 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம அதை போட்டு சாணத்தை போட்டு உடனே போட்டுறக்கூடாது, உடனே கரைச்சி உடனே செடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது. 24 மணி நேரம் ஆகணும். நான் வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 5 நாள் ஊற வச்சுருக்கேன். நான் 5 நாள் ஊற வச்சும் அதோட அந்த திப்பி அப்படியே இருக்குது பாருங்களேன் கீழே. இதை வந்து நமக்கு திருப்படியும் வச்சு மறுபடியும் காய வச்சு அதை வந்து செடிகளுக்கு வந்து நம்ம திரும்பவும் உரமாக கொடுத்துடணும். அதோட இதை வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து சேர்த்து கொடுக்குறப்ப, மண் கலவையாக சேர்த்து கொடுக்குறப்பவும் சத்து ரொம்பவே அதிகம். இதுவும் சரி, ஆட்டுடைய எருவாக இருந்தாலும் சரி. இது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது இப்போலாம். இப்போ கிடைக்கிறப்ப வந்து நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது. கடைகள்லாம் எதுவும் உரங்கள் வாங்காமல் நம்ம வீட்டிலையே வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தயார் பண்ணி வச்சுக்கலாம், இதை போல் உரங்களெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.